இந்த ஆண்டு குரு பெயர்ச்சில இல்ல அப்படின்ட்டு ஒரு சில கருத்துக்கள்லாம் இருந்துச்சு. ஒரு சில பேர் இருக்கு அப்படின்ற மாரி கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. இதுல திருக்கணிதம், வாக்கிய கணிதம் அப்படின்னு 2 பஞ்சாங்கம் இருக்கு. முதல்ல ஆதி காலத்துல நம்ம முன்னோர்கள் நமக்கு பயன்பட்ட ஒரே ஒரு பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம்ன்றது. அதுதான் இப்ப மதுரையில நாங்கலாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றோம். சில சென்னை மாரி ஏரியாக்கள்ல புதுசா திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம், திருக்கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பஞ்சாங்கத்த உருவாக்கியிருக்காங்க. அத எல்லாரும் ஃபாலோ பண்ணி அதான் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த திருக்கணிதத்துக்கும், வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் ஏறக்குறைய ஒரு 3 மாசம், 6 மாசம் கொஞ்சம் 1 மாசம் டிஃபரெண்ட்லாம் இருக்கு. அதனால குரு பெயர்ச்சி, இந்த சனி பெயர்ச்சி, ராகு, கேது பெயர்ச்சிகள் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி தான் நடக்குது. வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி தான் சனீஸ்வரன் கோயில்ல சனி பெயர்ச்சிக்கு பூஜை வைக்கிறாங்க. ராகு, கேது பெயர்ச்சிக்கு ராகு, கேது கோயில்கள்ல பூஜை வைக்கிறாங்க. அதாவது குரு பெயர்ச்சிக்கு வியாழக்கிழமை வியாழனுக்கு அந்த பூஜையை வைக்கிறாங்க. அப்போ குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் கொஞ்சம் திருக்கணித பஞ்சாங்கம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கிறதுனால சில பேர் இல்ல, சில பேர் இருக்குன்றாங்க. இப்போ வாக்கிய திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா, சனி பெயர்ச்சி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 2026 மார்ச்ல தான் சனி பெயர்ச்சி ஆகுது. இப்ப சனி பெயர்ச்சி ஆச்சுன்னா, நம்ம கோயில்கள்லாம் அத ஃபாலோ பண்ணல. எந்த கோயில்லயும் சனி பெயர்ச்சி விழா நடக்கல. அப்ப 2026ல தான் சனி பெயர்ச்சி நடக்குது மார்ச் மாசம். அப்பதான் நம்ம கோயில் குச்சனூர் கோயிலா இருக்கட்டும், திருநள்ளாறு கோயிலா இருக்கட்டும், எல்லா கோயில்கள்லையும் பூஜை வைப்பாங்க. அது அவங்களுடைய பஞ்சாங்கத்த பிரகாரம், சாஸ்திர பிரகாரம் காலங்காலமா செஞ்சுட்டு இருக்க ஒரு விஷயம். இப்ப திருக்கணிதம்னு உள்ள ஒண்ணு புகுந்ததுனால என்னன்னா, இந்த காலங்களுடைய இடைவெளி மாறுது. இருக்கு, இல்லை அப்படின்ற ஒரு நிலவுது. சில பேர் இத நம்புறாங்க, சில பேர் இத நம்புறாங்க. உண்மையான கோயில்கள்ல பக்தியா இருக்கிறவங்க, உண்மையான கோயில்கள்ல எப்ப இந்த திருக்கணிதம் வாக்கிய பிரகாரம் எப்ப இந்த பூஜைலாம் நடக்குதோ அப்பதான் பேச்சு அப்படின்றத நம்ம நம்புறோம்.